வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதோ ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி 28 சனிக்கிழமை. பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை வந்து நேற்று இருந்ததை விட 50 ரூபா அதிகரிச்சிருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி பூக்களோட விலையுமே இன்னைக்கு அதிகமாக தான் இருக்குது. நீங்க பூக்கள் வாங்க போறீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய பூக்கள் வாங்குற செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சூப்பர் ரோஜா கட்டோட விலையுமே கொஞ்சம் அதிகம் தாங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சூப்பர் ரோஜா ஒரு கட்டு வந்து 200 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. முல்லைப்பூ கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஜாதி மல்லி கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 250 ரூபாய். சாமந்தி வெள்ளை கிலோ 250 ரூபாய். பன்னீர் ரோஜா கிலோ 180 ரூபாய். பெங்களூர் ரோஜா கிலோ 350 ரூபாய். சம்மங்கி பூ கிலோ 180 ரூபாய். அரளிப்பூ கிலோ 300 ரூபாய். செண்டு மல்லி கிலோ 150 ரூபாய். தாமரைப்பூ ஒன்று 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து கிலோ இன்னைக்கு 60 ரூபாயா விலை உயர்ந்திருக்குங்க. இன்னைக்கு பூக்களோட விலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பூக்களை எப்பயுமே மொட்டுக்களாக நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. விரிஞ்ச பூக்களோட விலை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். விரிஞ்ச பூக்களை ஒரு நாள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா உங்களால் 2 நாள் கூட வச்சு பயன்படுத்த முடியுங்க. பூக்களை மொத்த விலைக்கு வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு உள்ள கிலோ கணக்கில் 2 இல்லை 3 கடையில் விலையை கேட்டு எங்கே குறையா இருக்கோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கெட்டி விற்கிறாங்க, அந்த இடத்துல கூட வாங்கிக்கிற முடியுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கினா லாபம் அப்படிங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு போங்க. இதன் மூலம் தான் உங்களுடைய செலவை குறைக்க முடியுங்க, லாபத்தை அதிகரிக்க முடியும். நாளைக்கு பூக்கள் என்ன விலைக்கு விற்குதுன்னு பார்க்கலாம்.